மெரினா பீச்சில் வறுத்து கொடுக்குற மீன் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க பார்த்துருவோம். மீனுக்கு மேலே தூக்கி கொடுக்குறீங்களா, அது என்ன மசாலா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகா, உப்பு, வேர்க்கடலை. இது போட்டு என்ன பண்ணுவீங்க? அதை போட்டு எல்லாமே வறுக்கணும். மிளகா மட்டும் வறுக்க மாட்டோம். அக்கா சொன்ன மாதிரி இந்த பொருளெல்லாம் அரைச்சி அதை நல்லா ஆறுனக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 2 வரமிளகாவோட சேர்த்து அரைச்சி அந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் மசாலா பேஸ்ட்டுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, எலுமிச்சை பழச்சாறு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவை நல்லா கலக்கிட்டு மீன் மேலே அப்ளை பண்ணிடுங்க. தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிருங்க. அப்போ தான் மசாலா மீனோட நல்லா ஒட்டும். இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே காய வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் லைட் ஈரப்பதமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சீக்ரெட் மசாலாவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். வடச்சட்டியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ஓகே தான், இல்லை என்ன மாதிரி இந்த தோசைக்கல்லை சுட்டு எடுத்தாலும் உங்கள் விருப்பம் தான். அடுப்பு ஹையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கம் நல்லா பெரட்டி முருகலாக எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.